அவமாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகாது என வானிலை மையம் தகவல். வலுவிழந்த நிலையில் கரையை கடக்கும் என்றும் விளக்கம். பலத்த எதிர்காற்று வீசியதால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறவில்லை என தகவல். வங்கக்கடலில் நிலவிய காற்றின் தடையால் தாழ்வு மண்டலம் ஒரே இடத்தில் நகராமல் நீண்ட நேரம் நிலை கொண்டிருந்ததாகவும் தகவல். வங்கக்கடலில் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் நகர்கிறது. கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னைக்கு வெள்ளிக்கிழமையன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். வரும் 30ஆம் தேதியன்று பெருநகரில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். 6 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெள்ளியன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. நவம்பர் 30ஆம் தேதியன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். டிசம்பர் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 4ஆம் தேதி வரை ஒரு சில பகுதிகளில் மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. வட தமிழக கடலோர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பு. வெள்ளிக்கிழமை மாலை முதல் 30ஆம் தேதி வரை வட கடலோர பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் கணிப்பு. கடலூர் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமையன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை என அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கையை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் நடவடிக்கை. வெள்ளி, சனிக்கிழமைகளில் சென்னையில் விமான இயக்கங்கள் குறித்து பயணிகள் அறிந்து கொள்ள அறிவுறுத்தல். அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு விமானங்களின் நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் அறிவிப்பு. வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் உள்ள போர் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. ராணுவ கல்லூரி அதிகாரிகளுடனும் கலந்துரையாடினார். உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். கடலூரில் படகு கவிழ்ந்த விபத்தில் தனியார் தொழிற்சாலை இறங்கு தளத்தில் சிக்கி தவித்த மீனவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. சென்னையிலிருந்து சென்ற கடலோர காவல் படையினர் 6 மீனவர்களையும் கடலூர் துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். பாம்பன் புதிய ரயில் பால கட்டுமானத்தில் திட்டமிடுதல் மற்றும் நடைமுறைப்படுத்துதல் குறைபாடு உள்ளதாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி அறிக்கை. வழிகாட்டு குழுவை கட்டுமான குழுவில் இணைக்காமல் ரயில்வே வாரியமே வழிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டு. திருப்போரூர் அருகே அதிவேகமாக காரை ஓட்டிச் சென்று 5 பெண்கள் உயிரிழக்க காரணமான மாணவர் மது அருந்தவில்லை என போலீசார் தகவல். 2 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டு காரை ஓட்டிச் சென்றவர் மட்டும் கைது. காரில் இருந்த மற்ற 3 பேரும் விடுவிப்பு. ஐரோப்பிய விண்வெளி முகமையின் 2 செயற்கைக்கோள்களை வரும் டிசம்பர் 4ஆம் தேதி விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. PSLV C-59 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவுவதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரம்.
வயநாடு மக்களவைத் தொகுதி எம்பியாக பதவியேற்றார் பிரியங்கா காந்தி. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி உறுதிமொழி. மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் பதவியையும் 21 கேபினெட் அமைச்சர் பதவிகளையும் தன்வசம் வைத்துக் கொள்ள பாஜக திட்டம். ஏக்நாத் ஷிண்டே கட்சிக்கு 12 இலாக்காக்களையும் அஜித் பவார் அணிக்கு 9 இலாக்காக்களையும் ஒதுக்க முடிவு. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்தபடியே நன்றி தெரிவிப்பு நாளை கொண்டாட சுனிதா வில்லியம்ஸ் திட்டம். சக ஆய்வாளர்களுடன் வான்கோழி இறைச்சி, முளைவிட்ட பயிறு, ஆப்பிள் உள்ளிட்ட சிறப்பு உணவுகளை சாப்பிட உள்ளதாக வீடியோ வெளியீடு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலிருந்தும் இந்திய வீரர் சுப்மன் கில் விலகல். இடது கட்டை விரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக விளையாட மாட்டார் என தகவல். அவ மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம்.